வணக்கம், என் பேர் டாக்டர் வினோத் பிரேமானந்த். நான் எம்டி இன் இன்டல் மெடிசன் அண்ட் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். சார், இப்போது வாஷிங்டனில் பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. இரவு பணி நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களுக்கு டயாபெட்டிஸ், இந்த மாதிரி உடல் பருமன், இருதய நோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி இருக்கா? நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க எப்படி இருக்கணும்? அதாவது இதை ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். நம்பர் 1, அவங்க சொன்னதில் அதை சொன்னதுக்காக நீங்கள் யாரும் முதல்ல பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிற மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த கருத்து கணிப்புக்காக நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 1, நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறதுனால டெஃபினட்டாக டயபெட்டிஸ் வரும், டெஃபினட்டாக பக்கவாதம் வரும், டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றதுக்கு இன்னைய தேதி வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிஸ்க் இஸ் ஹையர்ன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக வருன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால் நீங்களோ ஆஸ் அன் எம்ப்ளாயி, நீங்களோ ஆஸ் அன் எம்ப்ளாயர், உங்களை எம்ப்ளாய் பண்ணியிருக்கவங்களோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுவும் பானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு ஹியூமனோடைய பேசிக்காக ரிதம் கிளாக் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பயாலாஜிக்கல் கிளாக், சிர்கேடியன் ரிதம் அப்படின்வாங்க. அதாவது உங்களுடைய ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற உங்களுடைய ரிதம், காலையில் வேலை செய்யணும், நைட்டு தூங்கணும் அப்படிங்கிறதான் காலகாலமாக வருஷமாக தொண்டு தொட்டு பழங்காலத்துலேருந்து நம்ம பாடி அக்காமடேட் ஆன விஷயம். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10, 15, 20 வருஷமாக தான் அந்த நைட் ஷிஃப்ட்னு ஒன்று வந்திருக்கிறதுனால இந்த ரிதமே மாறுது. ஸோ எது உண்மை அப்படின்னா, நைட் ஷிஃப்டில் இருக்கிற உங்களுடைய பாடி கொஞ்சம் மோர் ஸ்ட்ரெஸ்டு தேன் அ பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் டே ஷிஃப்ட். அது உண்மைதான். ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நைட் ஷிஃப்டில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் டெஃபினட்டாக வரும்னு கிடையாது. உங்களுக்கு வம்சாவளியாக ஜெனட்டிக்காக உங்களுக்கு டயபெட்டிஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு, உங்களுடைய மாமா அத்தைமாருக்கு, இல்லை ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிஸ்க் இருந்துச்சுன்னா, நீங்கள் நைட் ஷிஃப்டில் இருந்தாலும் சரி, டே ஷிஃப்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சக்கரவியாதி வரும்னா அது தான் ஆகும். ஸோ அது நீங்கள் தவிர்க்க முடியாது. ஜெனட்டிக்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது உடல் பருமன், ஒபிசிட்டி. நைட்டு தூங்க வேண்டிய டைமில் தூங்காமல் நம்ம உட்காந்துட்டு சேர்லேயே உட்காந்துட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எஸ், த ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி, உடல் பருமனோட ரிஸ்க் இருக்குது. அதுக்கு நீங்கள் நைட்டில் ஷிஃப்ட் வேலை செய்யும்போது ஒரு அப்படியே ஹவர்ஸ்டு கணக்காக உட்காந்துட்டு இருக்காமல் டேக் எ பிரேக், வாக் அரவுண்ட், எக்ஸசைஸ் லிட்டில் பிட், மூவ் யுவர் ஹார்ம்ஸ், கம் அண்ட் சிட், அதெல்லாம் பண்ணிங்கனாலே சரியாயிடும். முக்கியமாக ஒரு விஷயம், நைட் ஷிஃப்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் பாடிக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடியை தூங்க வேண்டிய டைம் அது. நைட் ஷிஃப்டில் கண்ணு முழிக்கிறதுக்காக 4 காஃபி, இல்லை போயிட்டு ஒரு பிரேக்கில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி அன்டைமாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு மெயின் எதிரியே தவிர நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு எதிரி கிடையாது. ஸோ நைட் ஷிஃப்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் பகலில் சாப்பிட்ற விஷயங்களை நைட் ஷிஃப்டில் நீங்கள் சாப்பிட்றது தவிர்க்கணும். 4 காஃபி சாப்பிட்றது, அதுவும் சுகரோடு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ நம்பர் 1, டோன்ட் பேனிக் அபவுட் த வாஷிங்டன் கருத்து கணிப்பு. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான், இட் இஸ் நாட் அ ப்ரூஃப். ரெண்டாவது, நைட் ஷிஃப்ட் இஸ் நாட் அன் எனிமி. நைட் ஷிஃப்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நைட் ஷிஃப்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிடல, எவ்வளோ அன்டைமாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நம்பர் 3, அப்படியே பசிச்சா கூட ஹாவ் சம்திங் விதவுட் சுகர், ஹாவ் சம்திங் வித் சாலட்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க டு ஹெல்ப் யூ டைட் ஓவர் த ஹங்கர். மற்றபடி நல்ல மீல்ஸ் மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாதீங்க. சார், இப்போ இந்த கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில் எடுத்துருப்பாங்க? இட் இஸ் அன் அப்சர்வேஷனல் ஸ்டடி தான். அப்சர்வேஷனல் ஸ்டடி, இட் இஸ் நாட் இன்டெப்த் ரிசர்ச் பேப்பர் கிடையாது. ஸோ அதனால் நாம் அதை ரொம்ப பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது யங்ஸ்டர்ஸ் சமீப காலமாக ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் நிறையா வருது. அவங்களுக்குலாம் எந்த அடிப்படையில் அந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு? 100%. அதாவது இந்த ஜெனட்டிக் ரிஸ்க்ன்றது, ஜெனட்டிக் ரிஸ்க் இப்போல்லாம் இல்லை. ஜெனட்டிக் ரிஸ்க் எனக்கு என்ன ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்குது எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து எங்கள் தாத்தா பாட்டிக்குன்றது இஸ் த சேம் ஜெனட்டிக் ரிஸ்க் தட் வாஸ் தேர் ஈவன் ஃபார் மை தாத்தா பாட்டி.
அதாவது ஜெனட்டிக் ரிஸ்க் இன்னைக்கு நேற்று இல்லை, ஜெனட்டிக் ரிஸ்க் வந்து 100 வருஷமா ஜெனட்டிக் ரிஸ்க் வந்துட்டே இருக்கு, அடுத்த 100 வருஷமா ஜெனட்டிக் ரிஸ்க் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் விஷயம் வந்து இந்த ஜெனட்டிக் ரிஸ்கோட நம்ம லைஃப் ஸ்டைல் சேரும்போது தான் வி ஹாவ் ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா இந்த 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 தலைமுறை யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் மச் மோர் இன்ஆக்டிவ் அண்ட் ஒபீஸ் தேன் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். முன்ன தலைமையில் இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போவாங்க, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் விளையாடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறதே இல்லையே. ஸோ ஜெனட்டிக் ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளுடைய அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் மேக்கிங் அஸ் மச் மோர் சசெப்டபிள். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இல்லாத ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் நமக்கு இப்போ வருதுன்னா அதுக்கு நம்பர் 1 காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். நான் அதுக்கு 3 விஷயம் சொன்னேன். 4வது ஒரு விஷயம் இருக்குது. அது 4வது ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ். அதாவது நான் என்னுடைய 25வது வயசில் இருந்த மாதிரி இருந்தப்போ என்னை கம்பேர் பண்ணுறேன், இப்போ இருக்கிற 25 வயசு யங்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணால் இப்போ 25 வயசு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. நாங்கள் 25 வயசில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து 25 வயசில் டெட்லைன், ப்ராஜெக்ட் மேனேஜரோடைய டென்ஷன், ஒரு அசைன்மெண்ட் சப்மிஷன், அப்ரைசல், இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஆஃபீஸ்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு தான் ஆகியிருக்கே தவிர ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவே இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் த 4th hidden factor which is killing our youngsters.